இன்றைய காலத்தில் ஷாம்பு அப்படிங்கிறது ஒரு எசென்சியல் அப்படிங்கிறது நம்ம லிவிங்க்கு ஒரு எசென்சியல் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுமோ, சாப்பாடு எப்படி எசென்சியலுமோ அந்தளவுக்கு ஷாம்பு கூட எசென்சியல் ஆகிடுமோ அப்படிங்கிற லெவலுக்கு நீ வந்துருச்சுது. ஏன்னா ஒரு காலத்தில் வெறுமனே தலை குளித்தா போதும் அப்படிங்கிற நிலைமை போய் அப்போ ஒரு தடவை குளிக்கும் போதுமே நம்ம வந்து எதோ ஒன்று போட்டு தான் குளிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு மக்களோட மைண்ட் செட் வந்து மாறிட்டு இருக்குது, முக்கியமாக பெண்களுக்கு. அதில் இன்றைக்கி கடந்த 10 வருஷம் பார்த்திங்கன்னா ஆண்கள் கூட அதை தான் வளர்க்குது. பெண்களை விட ஆண்கள் வந்து ரொம்ப அதிகமாக இந்த சிகை பராமரிப்பு அப்படிங்கிற லெவலில் வந்துட்டோம் நம்ம அன்றைக்கி. இப்போ 2 டைம்ஸ் நம்ம வந்து வீக்லி குளிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அவ்வளோ கெமிக்கல் ஷாம்புனாக்கா கண்டிப்பாக கெமிக்கல் தான் உங்களுக்கு பரவாயில்லது. ஆனால் அதுலேயுமே நம்ம வந்து ஒரு ஹார்ஷ் எஃபெக்ட் இல்லாத கெமிக்கலாக இருக்குமான்னு சொல்லி பார்த்தாக்கா இல்லை. நிறைய நீ கமர்ஷியலாக கிடைக்கக்கூடிய ஷாம்பு சின்ன பேக்கெட் ரூபாயில் கிடைக்கும் உங்களுக்கு. அது அவங்க கொடுக்கக்கூடிய இந்த உள்ள ஷாம்பு கிட்டத்தட்ட போனாக்கா ஒரு ஹேர் வாஷ்க்கு போதும். அதில் விலையே ரூபான்னு சொன்னாக்கா அதோட அடக்க விலை எவ்வளோ இருக்கும், அவ்வளோ கம்மியாக ஒருத்தர் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னாக்கா அதில் அவன் என்ன மாதிரியான ஒரு நல்ல ப்ராடக்ட்டை போட்டுட முடியும். ஒரு வயலில் ஒரு ஷாம்பு கிடைக்கிறதுனாக்கா அதில் வந்து ஒரு 25 பைசா தான் அதோட அடக்க விலையாக்கும் உங்களுக்கு. அதில் வந்து என்ன விதமான நல்ல ப்ராடக்ட்டை அவங்க போட்டுட முடியும்? இந்த ஒரு கேள்வி எல்லாருக்குமே உண்டு. நீங்கள் இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணமா போதுமா, நம்ம வந்து தள்ள உள்ள அழுக்கெல்லாம் போணுச்சா எண்ணெயெல்லாம் போணுச்சா போதுமானு வச்சிங்கன்னா அது பத்தாதது. ஏன்னா நீங்கள் கடந்த அடுத்த ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழித்து உங்களுக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இது ஒரு மூல காரணமாக அமைச்சிடக்கூடாது நம்மளுக்கு. இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ரூபாயிலையோ 2 ரூபாயிலையோ அல்லது எது எல்லா கமர்ஷியல் ஷாம்பும் கிட்டத்தட்ட ஒன்று தான். 99% கெட்டதுனாக்கா 98% கெட்டது அடுத்த இருக்கும் உங்களுக்கு அதில். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக போகணும்னு சொன்னாக்கா கண்டிப்பாக ஒரு வழி இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக போகணும்னு சொன்னாக்கா சீயக்காய் தான். அது ஒன்று தான். அதில் களிமண் நீங்கள் வெறுமனே தலைக்கு எண்ணெய் தடவிட்டு களிமண்ணை போட்டு குளிச்சிங்கன்னு சொன்னாக்கா அவ்வளோ சூப்பராக போகும். இன்றைக்கும் கிராமத்தில் உள்ளவங்க குளத்தில் போய் குளிக்கும்பொழுது அந்த சைடில் இருக்கிற களிமண் எடுத்து தலைக்கு தேய்ச்சி குளிப்பாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் நம்ம வந்து இதெல்லாம் கொஞ்சம் கடையில் காசு கொடுத்து நீங்கள் வாங்கணும். களிமண் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடச்சிடும் உங்களுக்கு. ஆனால் அந்த சீயக்காயோ அல்லது வந்து அதுக்கப்புறமா வந்து சீயக்காயில் வந்து நுர வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு பூந்தி கொட்டை போடுறது இதெல்லாம் நம்ம வந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது நம்மளுக்கு. அது இது ஒரு நல்ல ஹெல்தி ஆல்டர்னேட்டிவ் தான். ஆனால் அதை இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு ஒரு அது மேலே ஷாம்புவை போட்டு பழக்கப்படுத்தினதுக்கப்புறம் ஒரு கெட்ட பழக்கத்துக்கு போனதுக்கப்புறம் அதில் திரும்ப நம்ம வந்து பேக் வரணுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய மக்களுக்கு. அதிலே முக்கியமாக சிட்டிக்குள்ளே உள்ளவங்களுக்கு. சிட்டிக்குள்ள உள்ள இன்னொரு பெரிய பிரச்சனை பாத்ரூமில் உள்ள சிவரெல்லாம் கரையாயிடுமே, அதுக்காக நாங்கள் வந்து சீயக்காய் போட்டு குளிக்கிறது இல்லை இப்படிங்கிற பிரச்சனையோடு இருக்குது. நாங்களுமே செஞ்சது தான் ஒரு காலத்தில். சுற்றி உள்ள பாத்ரூம்லாம் வெள்ளை சிவகாக்கும் போட்டு குளிச்சோம்னாக்கா எல்லாம் கரப்படைச்சிடும் உங்களுக்கு. அதை க்ளீன் பண்ணுறதுக்குமே இவ்வளோ பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு சீயக்காய் போட்டு குளிக்கிறதுல. அப்படிங்கிறப்ப நம்ம ஷாம்புக்கு போயிடலாமான்னு சொல்லி பார்த்தாக்கா ஷாம்புல எவ்வளோ கெமிக்கல்ஸ் பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி சீயக்காய் அதோட பெனிஃபிட்டையும் கொடுக்கணும். அட் த சேம் டைம் ஷாம்புவில் இருக்கக்கூடிய அந்த ஹார்ஷ் கெமிக்கலையும் அவாய்ட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப தான் நம்ம வந்து ஓகே நம்ம வந்து ஹோம்மேட் ஷாம்பு செய்வோம். நம்ம அதில் வந்து எந்த ஒரு ஹார்ஷ் கெமிக்கலும் போடக்கூடாது. நம்ம வீட்டுக்கு நம்ம செஞ்சுக்கிட்ட மக்கள் எப்படி செய்கிறோமோ அந்த அளவுலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றொன்றையும் பார்த்து ரிசர்ச் பண்ணி தான் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ். கெமிக்கலான்னு கேட்டால் கண்டிப்பாக கெமிக்கல் தான் உங்களுக்கு. ஆனால் கெமிக்கல் இல்லாமல் நீங்கள் வந்து ஷாம்பு அப்படிங்கிறத செய்ய முடியாது. நீங்கள் தண்ணியை கலந்து ஒரு பொருளை நீங்கள் வந்து லாங் டைம் வைக்கிறீங்கன்னு சொன்னாங்க கண்டிப்பாக அது வந்து ப்ரிசர்வேட்டிவோ கெமிக்கலாக சேர்த்து செஞ்சாகணும். ஆனால் அதுலேயும் நம்மளுக்கு வந்து மைல்டு எஃபெக்ட் இருக்கக்கூடியது. நீங்கள் ஈவன் லாங் ரன் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா கூட உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்காதது அப்படிங்கிறது எவ்வளோதான் இருக்குது நம்மளுக்கு. இப்போ நம்ம வந்து பிக்கிள்லாம் வந்து நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் போடணும் எந்த பிக்கிளுமே சாப்பிட்றதில்ல. ஆனால் மைல்டு எஃபெக்ட் தான் உங்களுக்கு. அதில் வந்து உடம்புக்கு கெடுதல்னு சொன்னாக்கா அந்தளவுக்கு கிடையாது. நீங்கள் எண்ணெயை வந்து அதே ப்ரிசர்வேட்டிவாக நீங்கள் வந்து எண்ணெயை நிறையா ஊற்றி பிக்கிள் செய்யலாம். நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் தேவையில்லை. அவ்வளோ எண்ணெயை உடம்பு சாப்பிட்டாக்கா அதுவும் ஒரு பேட் எஃபெக்ட் தான் உங்களுக்கு போதும் இல்லையா, கொலஸ்ட்ரால் இது தான் போகுது. அதை கம்பேர் பண்ணி நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ் கொஞ்சமாக போட்டுட்டு எண்ணெயை கம்மி பண்ணுவோம். இதே தான் உங்களுக்கு ஷாம்புலையும் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மைல்டு எஃபெக்ட் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் ஒன்று பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு. ஆனால் ஒரு சில விஷயம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. ஏதாவது கெமிக்கல் ஷாம்பு அதாவது கமர்ஷியலாக இருக்கக்கூடிய அந்த ஷாம்பூஸ் இருக்குல்லையே ஹைலி பேட் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய கெமிக்கல்ஸு அது பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம ஷாம்பு க்ளீன் பண்ணோம்னாக்கா பண்ணாது. ஆனால் நீங்கள் ரெகுலரான பீப்புள் ரெகுலராக வேலைக்கு போவாங்க வராங்க சின்ன சின்ன வேலைக்கு செய்வாங்க, அது அவங்களுக்கு அந்தளவுக்கு அழுக்குகள் இருக்காது. ஒரு எக்ஸ்டென்சிவான ஒரு என்விரான்மெண்ட் இருக்கவங்களுக்கு எப்போதுமே தூசியிலேயே இருந்து வேலை செய்வோம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு கல்குவாக வேலை செய்வாங்க அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த ஷாம்பு ஒர்க் ஆகும்னாக்கா கண்டிப்பாக ஆகாது. ஏன்னாக்கா இது அந்த அளவுக்கு க்ளீனிங் பண்ணாது உங்களுக்கு. ஒரு கோல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க ஆனால் அவங்களுக்கு ஒர்க் ஆகும்னாக்கா இது அந்தளவுக்கு ஒர்க். நீங்கள் 2-3 தடவை இந்த ஷாம்பு யூஸ் பண்ண வேண்டியதாகும் அந்த அளவுக்கு. ஆனால் அந்த கமர்ஷியல் ஷாம்பு எல்லாமே அந்தளவுக்கு ஹார்ஷாக உங்கள் எல்லாத்தையுமே உங்கள் தலைமுறையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இன்க்ளூடிங் நல்ல பொருட்களையுமே எடுத்துடக்கூடியது தான் அந்த கமர்ஷியல் ஷாம்பூஸ். நம்ம அதுக்கு பதிலாக இன்றைக்கி நம்ம செய்கிறது சீயக்காயும் பூந்தி கொட்டையும் அதோட ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்ட்ராக்ட் என்ன பார்த்தீங்களா
இந்தளவுக்கு ஃபர்ஸ்ட்டான எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நம்ம வந்து இது ஒரு 2 டேஸ்க்கு முந்தைய ஊற வச்சிடணும். கிட்டத்தட்ட 1.5 டே ஊற வச்சிடணும். நம்ம வெந்நீரில் போட்டு ஊற வச்சிடணும். அதை வந்து ஜூஸாக எடுத்து அடித்து ஃபில்டர் பண்ணி கிளாத்தில் போட்டு ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ராக்டை சேர்த்து நம்ம வந்து ஷாம்பு செய்வோம். இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்து செய்யும்போது அந்த ஷாம்புக்கான ஷெல்ஃப் லைஃப்ங்கிறது குறையும் உங்களுக்கு. பொதுவாக நீங்கள் கமர்ஷியல் ஷாம்புலாம் வந்து 2 வருஷம் 3 வருஷத்துக்கு கூட நல்லாவே இருக்கும். நம்ம ஷாம்பு வந்து 1 வருஷத்துக்குள்ளே யூஸ் பண்ணிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஏன்னா சமயத்தில் வந்து கலர் வந்து ஃபேட் ஆக சான்ஸ் இருக்குது. அண்டு இதோட அந்த ஸ்மெல் வந்து குறைகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு. இது 2 தான். மற்றபடி க்ளீனிங் வந்து நல்லாவே பண்ணும் உங்களுக்கு. ஸோ 1 வருஷத்துக்குள்ள நீங்கள் யூஸ் பண்ணிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுறது நம்ம. இப்போ நம்ம அந்த மாதிரியான ஒரு ஷாம்புவை நீங்களுமே வீட்டில் செஞ்சுக்க முடியுமா? அதாவது தினசரி நீங்கள் சீக்கப்பட்டு குளிக்கிறது பழக்கம் இருக்குதா? நீங்கள் பெஸ்ட்டு அதை செய்யுங்க நீங்கள். இல்லைங்க நாங்கள் வந்து ஷாம்பு தான் போடுவோம், ஆனால் ஒரு ஹெல்தி ஆல்டர்னேட்டிவ் தருவோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஷாம்பு நீங்கள் அது வீட்லேயும் தயார் பண்ண முடியுமானாக்கா பண்ண முடியும். ஆனால் இதுங்களுக்கு தேவையான கெமிக்கல்ஸ் எடுத்து நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அல்ல எங்கள்கிட்ட கூட நீங்கள் நேரடியாக கெமிக்கல்ஸை வாங்கிக்கலாம். உங்கள் வீட்டுக்கு தேவையானது 1 லிட்டர் 2 லிட்டர் ஷாம்பு செஞ்சீங்கன்னாக்கா எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம இது மட்டும் இல்லைங்க, நம்ம வேரியஸ் ஷாம்பூஸ் நம்ம தயார் பண்ணோம். நம்ம அதாவது கற்றாழையை பயன்படுத்தி ஷாம்பு தயார் பண்ணுவோம், சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி ஷாம்பு தயார் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து பிடிக்குதோ அதை பயன்படுத்தி நீங்கள் தயார் பண்ணலாம். நீங்கள் இந்த சீயக்காய் அண்ட் பூந்தி கொட்டை அப்படிங்கிறது இதோட ஃப்ரெஷ் எக்ஸ்ட்ராக்ட் போட்டு நம்ம செய்வோம். அதே போல் எல்லா ஷாம்புவும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஷாம்பூவில் மட்டும் இல்லைங்க, நம்ம பல்வேறு பொருட்களும் செய்கிறோம். நம்ம கோல்டு ப்ராசஸ் சோப்பு செய்வோம். நம்ம ஹெர்பல் பாத் போடுவோம். 50-55 மூலிகைகளை போட்டு அது எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. இது ஹெர்பல் பாத் போட செய்வோம். நம்ம ஹேர் ஆயில், ஹேர் க்ரோத் ஆயில் செய்வோம். அதுலேயுமே ஒரு 55-60 மூலிகைகள் போட்டு செய்வோம். நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம அதை சேர்க்க போகிறதில்ல. நம்ம அதிலெல்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து வேரியஸ் ப்ராடக்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி நம்ம இருக்கோம். நம்ம ஹெர்பல் டீஸ் தயார் பண்ணுவோம். நம்ம தொக்கு, அதாவது கிடைக்காத ஒரு சில பொருட்களுக்குள்ளே பெரண்டை இந்த மாதிரிலாம் நம்ம கிடைக்காத ஒரு சில பொருட்களை மட்டுமே தயார் பண்ணி நம்ம வந்து தொக்கு தயார் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம வந்து நம்மளே விளைய வைக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக ஃபார்ம் ஒன்று டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்த சீயக்காவோட நம்ம வந்து மரங்கள் வச்சவங்க நல்லா வருது. இருக்கக்கூடிய எல்லா செடிகள்லையுமே இந்த சீயக்காய் செடி தான் ரொம்ப சூப்பராக வருது எங்கள் ஃபார்மில். அந்தளவுக்கு வச்ச உடனே நல்லா குப்புன்னு பிடிச்சிட்டு வருது உங்களுக்கு. அது மேபி ஃபியூச்சரில் நம்ம ஃபார்ம்லேருந்து சீயக்காய் நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்னா. ஸோ அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் தயார் பண்ணுறதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் முக்கியமாக வந்து மூலிகை சம்மந்தப்பட்டது. அதெல்லாம் நம்ம தோட்டத்திலே வந்து விளைவிக்கிறோம் நம்ம. ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக நம்ம வந்து செய்கிறோம் நம்ம ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி இந்த ஷாம்பு எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு சொல்ல போகிறோம். உங்களுக்கு இதுக்கு தேவையான ஃபுல் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம். நீங்கள் வந்து இந்த தயார் பண்ணக்கூடிய முறையில் பார்த்துங்க. நீங்கள் பார்த்துட்டு இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டை நீங்கள் உங்களுடைய குவான்டிட்டி தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் சேம் டு சேம் நீங்கள் ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ இந்த ஷாம்பூவில் நீங்கள் என்னங்க அதாவது எப்படி இருந்தாலும் கெமிக்கல் தானே, அதில் வந்து நீங்கள் என்னத்தை அவாய்ட் பண்ணுங்க. கமர்ஷியல் ஷாம்பில் என்ன இருக்குது, இதில் வந்து நீங்கள் என்னத்தை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னாக்கா, கமர்ஷியல் ஷாம்பில் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு முக்கியமான ப்ராடக்ட் போடுவாங்க. அதுதான் இருக்கிறதுலே டேஞ்சரான ப்ராடக்ட்டு. சல்ஃபேட் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்டு SLS மாங்க, SLES மாங்க, சல்ஃபேட் ஃப்ரீன்னு சொல்லி ஒரு ஷாம்புலாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அந்த சல்ஃபேட் நம்ம இதில் கிடையாது. சல்ஃபேட் பேஸ்டு எந்த ஒரு கெமிக்கல்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகல. அதுதான் க்ளீனிங்காக யூஸ் பண்ணுறது. அதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறது இன்னொரு 2-3 ப்ராடக்ட்டு CAPP இருக்குது, SCI போடுறது இருக்குது. இது எல்லாமே கோகனட்லேருந்து ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். பியூர் கெமிக்கல் கிடையாது இருக்குது. கோகனட்லேருந்து ட்ரைவ் பண்ண ப்ராடக்ட் இந்த சர்ஃபெக்டன், அதாவது இந்த க்ளீனிங் ஏஜென்ட் வந்து சர்ஃபெக்டன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக வந்து இதில் பேரபின் கிடையாது. பேரபின் எதுக்காக சொன்னாக்கா, பேரபின் எதுக்காக சொன்னாக்கா பொருளை வந்து ப்ரிசர்வேட்டிவாக பயன்படுத்துறதுக்காக பேரபின் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பேரபின் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாகவும் நம்ம வந்து மைல்டு ப்ரிசர்வேட்டிவ் அந்த விட்டமின் இ ஆயில் யூஸ் பண்ணுறோம். அந்த விட்டமின் இ ஆயில் ஒரு செல்ஃப் ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் ஆகும் உங்களுக்கு. அது தவிரவும் நம்ம வந்து பெக் ஃபேமிலி, PEGன்னு சொல்லுவாங்க, பெக் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுறோம். ஃபீனாக்சியத்தினால் இதெல்லாம் வந்து ரொம்ப சேஃபான ப்ரிசர்வேட்டிவ். ஃபுட் கிரேடில் வந்து கூட யூஸ் பண்ணுவாங்க இந்த ஃபீனாக்சியத்தினாலாம். ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுறோம். ஃபார்மால்டிஹைடு, நீங்கள் வந்து ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபார்மால்டிஹைடு வந்து பொதுவாக இந்த டெட் மீட்டு அல்லது வந்து டெட் பாடியை அழுகாமல் காப்பாற்றுறதுக்காக உள்ளது ஃபார்மால்டிஹைடுமாங்க. அந்த ஃபார்மால்டிஹைடையும் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு ஷாம்பூவில். சோப்புலையும் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அந்த ஃபார்மாலிட்டியை யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த ஒரே ஒரு பெக் ஃபேமிலி மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம. அடுத்ததாக வந்து எசன்ஸுக்காக, அதாவது ஸ்மெல்லுக்காக ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. சிந்தட்டிக் ஃப்ராக்ரன்ஸ், அதாவது பெட்ரோலியத்துலேருந்து தயார் பண்ணக்கூடிய ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஷார்ட் லைஃப் தான் இருக்கும். அதோட லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு வந்து ஒரு சில பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. தாலேட்னு ஒன்று சொல்லுவாங்க. இதுவுமே வந்து ஒரு பேட் கெமிக்கல் தான் உங்களுக்கு அது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறோம். நம்ம வந்து நேரடியாக எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஸ்மெல்லுக்காக எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறோம். நம்ம எசென்ஷியல் ஆயில் அப்படிங்கிறது நேரடியாக நம்ம பிளான்ட்லேருந்து ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் உங்களுக்கு. அதில் எந்த ஒரு கெடுதலும் கிடையாது.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது யூக்கலிப்டஸ் ஆயில் தலைக்கு தருவோம் இல்லையா, கோல்டு வந்துனாக்கா அது வந்து ஒரு எசென்ஷியல் ஆயில் தான். ஸோ அது எந்த அளவுக்கு மெடிசனல் ப்ராப்பர்ட்டி இருக்குதோ அந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில்னு சொன்னாக்காலே மெடிசனல் ப்ராப்பர்ட்டி உள்ளதான் எசென்ஷியல் ஆயில். கிராம்பு, லவங்க எண்ணெய் தலைக்கு பல்வலிக்காக வைப்பாங்க, இதெல்லாம் எசென்ஷியல் ஆயில் கேட்டகரியில் வருது, இதெல்லாம் ஃபுட் கிரேடில் உள்ளது அவங்களுக்கு. ஸோ இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதனால தான் சொல்லுவோம் இது வந்து வித்தின் 1 இயரில் யூஸ் பண்ணுங்க, இல்லைனாக்கா இதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு அது. ஸோ இந்தளவுக்கு நம்ம வந்து ஒரு கெமிக்கலையும் ஒரு பொருளையும் நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து சூஸ் பண்ணி ஸ்கின்னுக்கு, ஹெல்த்துக்கு, உடம்புக்கு எதுக்கும் எந்த திங்கும் தகாத ஒரு பொருளாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதனாலேயே சரி இப்போ இதெல்லாம் ஏங்க கமர்ஷியலில் யூஸ் பண்ணுறதுன்னு சொன்னாக்கா இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே காஸ்ட்லி உங்களுக்கு. நீங்கள் வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வந்து ஒரு லிட்டர் வந்து ஒரு 3000 4000 கிடச்சிடும் உங்களுக்கு. எசென்ஷியல் ஒரு லிட்டர் வந்து 10,000 அந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. அது அப்போ வந்து டபுள் விட உங்களுக்கு அதிகமாகிடும் உங்களுக்கு. அது இதே வந்து இந்த சர்ஃபெக்டன் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வந்து கொஞ்சோண்டு சர்ஃபெக்டன் போட்டிங்கன்னா போதும், நிறைய கொடுக்கும் உங்களுக்கு. ஆனால் அந்தளவுக்கு நிறைய கொடுக்கறதுக்கு நம்ம சேஃபான சர்ஃபெக்டன் வந்து ஒரு 3 times 4 times போடணும். நார்மலாகவே எஸ்எல்எஸ் சர்ஃபெக்டன் வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மி, கிலோ காஸ்ட் வந்து கம்மி. இந்தமாதிரி கோகோனட் டிரைவ்டு சர்ஃபெக்டன் வந்து கிலோவோட காஸ்ட் வந்து அதிகம். அதுலேயும் நம்ம வந்து 3 times 4 times அதிகமாக போடுவோம். அப்படிங்கிறப்ப அதுலேயும் நம்மளுக்கு வந்து அடி வாங்கணும் நம்மளுக்கு. இதனால தான் நம்மளோட ப்ராடக்ட்டும் கமர்ஷியல் ப்ராடக்ட்டோட வந்து விலை அதிகமாக போகுது உங்களுக்கு. எனக்கு இதில் நம்ம வந்து இத்தனைக்கும் இதில் அவ்வளோது லாபம் வச்சு நம்ம விற்கிறது இல்லை. இருந்தால் இதை நீங்களே கமர்ஷியலைஸ் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப அதிகமான காஸ்ட்டுக்கு விற்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள். பட் நம்ம வந்து அதை மைண்டில் பண்ணாமல் நேரடியாக கஸ்டமர்கிட்ட சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து இதில் ப்ராஃபிட், நம்மளுக்கு மட்டும் ப்ராஃபிட் இருந்தால் போதும், அந்த லெவலில் நம்ம விற்கும். பட் நீங்கள் கமர்ஷியல் ப்ராடக்ட் போனீங்கன்னாக்கா அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட்லேருந்து டீலர்ஸ் காஸ்ட்லேருந்து ரீட்டெயிலர் காஸ்ட் வரைக்கும் எல்லாம் போகும். ஒரு ப்ராடக்ட் நீங்கள் 100 ரூபா வாங்குறீங்கன்னாக்கா அதோட ஆக்சுவல் காஸ்ட்டு ஒரு 20 or 15 rupees தான் உங்களுக்கு. பாக்கி எல்லாமே இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் 50% போய்டும், பாக்கியெல்லாம் டீலருக்கு இந்த மாதிரி போய்ட்டு இருக்கும் உங்களுக்கு. அது ஸோ அதனால தான் நம்மளோட பொருள் வந்து ஒரு சேஃபான பொருளாக நம்ம வந்து நீங்கள் ஹேண்ட்மேட் பொருள் பொதுவாக எல்லாமே சேஃபான பொருளாக உங்களுக்கு. அது வெல்கம் டு மை சேனல் நிறம் நேச்சுரல் தமிழ். நான் உங்கள் மேரிராஜ். இது ஓகே, நீங்கள் நம்மளோட இத்தனை வீடியோ போட்டு சொன்னாலும் நிறைய நம்மளுக்கு வந்து வியூஸ் கிடச்சிட்டு இது ஓகே சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் எங்களோட தேங்க்ஸ் கிடக்கு. அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னாக்கா ஒரு சின்ன லைக் பட்டன் அனுப்பிச்சுட்ருங்க. நீங்கள் செய்யக்கூடிய இந்த சின்ன லைக் கமெண்ட்ஸ் இது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஒரு பூஸ்டப் பார்க்க போகுது நம்மளுக்கு. அது இந்த ஷாம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னாக்கா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் தேவைப்படணும்னு நினச்சிங்கன்னு சொன்னாக்கா இதுக்கான ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நம்ம கண்டிப்பாக க்ளவுஸ், மாஸ்க் போட்டுங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு தூரமாக செய்யுங்க நீங்கள். அதே போல் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்கிங்கன்னு சொன்னாக்கா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே போல் நான் எவ்வளோ நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு எவ்ரி சண்டே மார்னிங் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு. அது உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குது, உங்களுக்கு சஜஷன் இருக்குனாக்கா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த பொருள் நீங்கள் எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னாக்கா கீழே தெரியக்கூடிய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் 8868157773 இதுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த ஷாம்பு தயார் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்துருவோம். நம்ம இப்போ இந்த ஷாம்பு வந்து கிட்டத்தட்ட 8 kg ஷாம்பு செய்வோம். நம்ம இதுக்கு தேவையான மெட்டீரியல் பார்க்குறோம். நீங்கள் உங்கள் குவான்டிட்டி தகுந்த மாதிரி இந்த மெட்டீரியலை நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணிங்க. நீங்கள் அதாவது மெஷர்மெண்ட்டை நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணிங்க. நீங்கள் இதில் வந்து வாட்டர், அதாவது இந்த 2 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோம். இது வந்து சீயக்காய், இது வந்து பூந்திக்கொட்டை. உங்கள் இஷ்டம், நீங்கள் வந்து ஒன்று அதிகம் போட்டு கம்மியாக போட்டுங்க. நம்ம வந்து சீயக்காய் அதிகம் போட்டுருக்கோம், பூந்திக்கொட்டை வந்து கம்மியாக போட்டுருக்கோம். நம்ம இதில் இந்த 2 எக்ஸ்ட்ரா சேர்ந்து நம்மளுக்கு வந்து 4400 grams. இது எல்லாமே கேஜியில் உனக்கு வந்து 4400 grams. அடுத்ததாக SCI பவுடர், இதுதான் ப்ரைமரி சர்ஃபெக்டன்ட் க்ளீனிங் பண்ணுறதுக்கு உள்ளது. இது 1440 grams. அடுத்தது கோகோ குளுக்கோசைடு, இதுவும் சர்ஃபெக்டன்ட் தான் 400 grams. CAPB, இதுவும் சர்ஃபெக்டன்ட் தான் 800 grams. ஸோ இந்த 3 காம்பினேஷன்ஸ் இது போகிறோம். இது 3மே நம்மளுக்கு வந்து கோகோனட்டை ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு காம்பனண்ட் உங்களுக்கு. அடுத்ததாக EDTA 64 grams. EDTA அப்படிங்கிறது செலக்டிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம இவ்வளோ பொருட்களை சேர்த்து செய்யும்பொழுது ஒன்றுக்கு ஒன்று தனித்தனியாக பிரிஞ்சுனாமல் இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் பைண்ட் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த EDTA யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு 64 grams. EGDS ஒரு 320 grams. இதுதான் நம்ம ஷாம்புக்கு ஒரு சின்ன ஷிம்மரிங் எஃபெக்ட் கொடுக்கும், ஒரு ஷைனிங் எஃபெக்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அது ஜாந்தம் கம், இது வந்து நம்ம ஷாம்பு வந்து கன்சிஸ்டன்சி திக்னஸை கொடுக்கும் உங்களுக்கு. அது இது ஒரு 56 grams. இது இந்த ஜாந்தம் கம் அப்படிங்கிறது நேச்சுரல் டிரைவ்டு ஆப்ஜெக்ட், ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அதை அடுத்ததாக கிளிசரின் 400 grams. டோட்டலாக கிளிசரின் நம்ம வந்து 400 grams யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த கிளிசரின் தான் நம்ம வந்து வேரியஸ் பிளேசஸ் யூஸ் பண்ணுவோம். ஜாந்தம் கம்மை மிக்ஸ் பண்ணுறதுக்காகவும் அல்லது வந்து இந்த மைக்கா பவுடர் மிக்ஸ் பண்ணுறதுக்காக டேரெக்டாக கிளிசரின் போடுறது, இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் உங்களுக்கு. அது அடுத்ததாக டிபேந்தனால், இது வந்து விட்டமின் B5ன்னு சொல்லுவாங்க. அதை
இது வந்து 80 கிராம்ஸு. விட்டமின் இ ஆயில் நம்ம வந்து 40 கிராம்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது கூட ஒன்றாவது ப்ரிசர்வேட்டிவ் தான். இது ஆசஸ்கார்டு பெக்கு, இது பெக் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரிசர்வேட்டிவ், ஒரு 80 கிராம்ஸ் யூஸ் பண்ணுறோம். எசென்சியல் ஆயில் நம்ம வந்து டீ ட்ரீ எசென்சியல் ஆயில் யூஸ் பண்ணுறோம். நம்ம 40 கிராம்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக மைக்கா பவுடர் 8 கிராம்ஸ் யூஸ் பண்ணுறோம். 8 கேஜி ஷாம்புக்கும் 8 கிராம் தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம மைக்கா பவுடர் அப்படிங்கிறது. இந்த மைக்கா பவுடரும் காஸ்மெட்டிக் கிரேட் மைக்கா பவுடர் நீங்கள் வேணுனாக்கா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணீங்க. இது எதுக்குன்னு சொன்னாக்கா கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலர், அது அந்த சீயக்காயோட கலர் கொடுக்கும் இல்லையா, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் நீங்கள் வந்து நம்ம ஷாம்பூவில் சீயக்காய் ஸ்மெல் வராது. எந்த ஷாம்பூலுமே சீயக்காய் ஸ்மெல் வராது. நேச்சுரலாக செய்யும்போது அந்த சீயக்காய் ஸ்மெல் வரணுனாக்கா வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஊற்றுவாங்க. சீயக்காய் இருக்கக்கூடிய ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதை ஊற்றினாக்கா சீயக்காய் ஸ்மெல்லே வரும் உங்களுக்கு. நம்ம இவ்வளோ கெமிக்கல் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இதோட ஸ்மெல் எல்லாம் உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஒன்றுமே இருக்காது, இல்லை ஸ்மெல்லே இருக்காது உங்களுக்கு. அது ஸ்மெல் வேணும்னாக்கா உங்களுக்கு பிடிச்ச ஸ்மெல்லை போடலாம். நம்ம வந்து எசென்சியல் ஆயில் நம்மளுக்கு வந்து சீயக்காய் ஸ்மெல்லில் கிடைக்கல நம்மளுக்கு, அதுக்காக நம்ம வந்து டீ ட்ரீ போடுறோம் நம்ம எசென்சியல் ஆயிலில். இப்போ வாங்க நம்ம வந்து என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். நம்ம இந்த ஷாம்பு மேக்கிங் அப்படிங்கிறது நம்ம வந்து 2 ஃபேஸில் செய்யணும். நம்ம இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து 1.5 டேக்கு முந்தி நம்ம வந்து அந்த சீயக்காய் பூந்தி கட்டி ஊற வச்சு வெந்நீரில் ஊற வச்சு டிஎம் வாட்டரில் வெந்நீராக போட்டு ஊற வச்சு அதை வந்து கிரைண்ட் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சிடும். கிளாத்தை வச்சு ஃபில்டர் பண்ணுறோம். சின்ன சின்ன பார்ட்டிகள் கூட இருக்கக்கூடாது உங்களுக்கு. அது இது வந்து வாட்டர் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹாட் வாட்டர் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை ஹீட் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டரோட தான் நம்ம சர்ஃபெக்டன்ட்டு இந்த இது இடிடிஐ இஜிடிஎஸ் இது எல்லாத்தையும் நம்ம இந்த ஃபேஸில் நம்ம வந்து போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம இது எல்லாம் ஜாந்தம் கம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 டே நம்ம வந்து செட்டில் ஆக வைக்கணும். மினிமம் 12 hours வைக்கணும். இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் இதில் உள்ள இந்த எல்லா பொருட்களும் கரையும். எபோவ் 70 டிகிரி இருக்கும்போது தான் கரையும் உங்களுக்கு. அது அதுக்கப்புறமா அதை கூல் டவுன் பண்ணிவிட்டு ஒரு 40 டிகிரி இருக்கும்பொழுது மற்ற பொருட்களை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஓவரால் நம்ம வந்து இன்றைக்கி நைட்டு போட்டு நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் போட்டு வச்சிட்டோம்னு சொன்னாக்கா நாளைக்கு காலைக்கு நம்மளுக்கு ரெடியாக இருக்கும். நாளைக்கு காலைக்கு இதை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம. ஸோ மற்ற பொருட்களை நாளைக்கு காலைக்கு நம்ம ஆட் பண்ணணும். கிட்டத்தட்ட 40 டிகிரி இருக்கும்போது மற்ற பொருட்களை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். Soap nut extract. Shikakai extract. SCA powder. CAPB. Cocoa glucoside. EDTA. EGDS. இது வந்து நிறைய அப்படின்னா மிஸ் ஆகாது உங்களுக்கு. அதாவது கொஞ்சம் கட்டிகிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம வந்து கிளிசரின் நம்ம வந்து சைடில் எடுத்து வச்சுக்கோங்க 400 கிராம். அந்த கிளிசரினை கொஞ்சம் ப்ராப்ளத்தில் போட்டு கலந்துட்டு அதுதான் நம்ம வந்து கலந்துக்கணும். அப்போ தான் வந்து ஒழுங்காக அந்த ஜாந்தம் கம் அப்படிங்கிறது மிச்சம் உள்ள மிக்சரோட ஒழுங்காக கலக்கும். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் ஃபேஸ் ஆகிடுச்சுங்க. நல்லா எல்லா இன்க்ரீடியும் நல்லா கரைஞ்சிருக்கு உங்களுக்கு. நம்ம ஹீட்டில் தான் இது வந்து உங்களுக்கு கரையும். எல்லா இன்க்ரீடியும் ஒரு 80 டிகிரி இதுமாதிரி இருக்கணும் நம்மளுக்கு. இப்போ செகண்ட் ஃபேஸுக்கு ரெடியாக இருக்குது. இது ஒரு கொஞ்சம் சூடு குறைஞ்ச உடனே ஒரு 40 டிகிரி 50 டிகிரியில் மற்ற இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டலாம் நம்ம. இது வந்து மைக்கா போடுவாங்க. இந்த மைக்கா பவுடர் வந்து நேரடியாக ஆட் பண்ணாமல் அது வந்து கிளிசரின் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் ஆட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே மெஷர் பண்ணி வச்சுருந்த கிளிசரின்லேருந்து கொஞ்சம் ஒரு போர்ஷன் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்குவோம்.
vitamin E oil, preservative as a peg, next essential oil, tea tree essential oil, $80. இப்போ இது எல்லாத்தையும் இந்த மிக்சரோட ஆட் பண்ணிக்குவோம். நம்ம மிக்சர் கூட கிட்டத்தட்ட 45-46 டிகிரியில் இருக்குது. இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட் போட்டோங்க. நம்ம கலர் கூட செம்மையாக்குது, ஒரு ப்ரௌனிஷ் கலரில். இது நேச்சுரலாகவே ஓரளவுக்கு அந்த ப்ரௌன் கலர் வந்தது. ஆனால் இப்போ பார்க்குறதுக்கு டார்க் ப்ரௌன் ஆக்குது. இது கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் அந்த ஒப்பேசிட்டி வரும் உங்களுக்கு. ஆக்சுவலாக அந்த ஒப்பேசிட்டி வந்துடும் உங்களுக்கு. இப்போக்கி தண்ணியாக இருக்குது, அந்த டார்க் ப்ரௌன் ஆக்கல. இது கொஞ்சம் லேசாக ஒயிட்டிஷாக மாறும் உங்களுக்கு. அது கூலிங் ஆன பிறகு இது நம்ம எப்படியா இருந்தாலும் வந்து ஓவர் நைட் நம்ம வந்து விட்டுணும். நம்ம விட்டுட்டு நாளைக்கு தான் நம்ம வந்து எடுத்து பேக் பண்ண ஆரம்பிக்கணும். நம்மளோட இந்த சீயக்காய் பூந்திக்கோட்டை ஷாம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ரெடி ஆகிடுச்சுனாக்கா நம்ம செய்ய வேண்டிய வெள்ளை ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. ஆகிடுச்சு உங்களுக்கு. இன்னும் நாளைக்கு பக்கம் இது வந்து விட்டோம்னாக்கா நல்லா செட்டில் ஆகி இந்த கலரெல்லாம் கூல் டவுன் ஆகி ஜாந்தம் கம்மும் பர்ஃபெக்ட்லி மிக்ஸ் ஆகி உங்களுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி வந்து நிற்கும் உங்களுக்கு. நான் செஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னாக்கா ஒரு லைக் பட்டன் வந்து தட்டி விட்ருங்க. அதே போல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னாக்கா உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இந்த ஷாம்பு எங்கிட்ட வாங்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னாக்கா 8886815773க்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.